தமிழ்நாடு சட்டசபை தேர்தலிலே போட்டியிடுகிற 15 வேட்பாளர்களை தண்ணீரின் மாநாட்டில் கரிகால் பெருவளத்தான் பெருமரவன் நம்முடைய பாட்டனின் ஆட்சியோடு வாழ்த்துக்களோடு களத்திலே உங்கள் அன்பு மகன் இருக்கிறேன். உங்களை எல்லாம் நம்பித்தான் வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் வேளாண் சின்னத்தை கையில் ஏந்தி வருகிற உங்கள் மகன் இந்த நிலத்திலே என்னுடைய பிள்ளைகளை வெற்றி வேட்பாளர்களை களத்திலே நிறுத்துகிறேன். யாரை நம்பி? உங்களை நம்பி, உங்களுக்காக. என்னுடைய ஆரோக்கிய இளவல் இளைய தலைமுறை புரட்சியாளர்களில் ஈடு இணையற்ற களப்பணியான என் அன்பு இளவல் நாம் தமிழர் கட்சியில் எழுச்சி மிக்க தளபதி என்னுடைய தம்பி இடம்பெறும் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக நான் நம்பி களத்திலே நிறுத்தி அடுத்ததாக கீழ்வேலூரிலே தனித்த பேரால் ஒன்ற பேராட்சி கார்த்திகா அவர்களை கீழ்வேலூர் தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக என் உயிர் தங்கையை களத்திலே நிறுத்துகிறேன். நாகப்பட்டினத்திலே நம்முடைய தாய்மாமன் தமிழ் வழக்கம் சாகு அமீர் அவர்களுடைய அன்பு மகள் பாத்திமா பர்கானா அவர்களை வெற்றி வேட்பாளராக. அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆர்வீர் இளவல் இயற்கையின் மீது தீரா பெருங்காதல் கொண்ட என்னுடைய தம்பி ஆக சிறந்த கூலியல் பச்சாளர் என்னுடைய தகப்பன் பெரியதன் நம்மாழ்வார் என்னுடைய அன்பு இளவன் செந்தமிழன் அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய என் உயிருக்கினிய இளவல் காசிராமன் அவர்களை மயிலாடுதுறையில் வெற்றி வேட்பாளராக. திருவாரூரிலே அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி அவர்களை வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் களத்திலே இருக்கிறார். நன்னிலத்திலே தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் களத்திலே நிறுத்துகிறேன். அமெரிக்காவிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர்களை அதைவிட பெரியபடி இங்கே இருக்கிறது, இங்கே வந்து பாடம் நடத்துங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறேன். அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று உறுதியாக நம்பி களத்திலே நிறுத்தி. அடுத்ததாக திருத்துறைப்பூண்டியில தங்கை வினோதினி அவர்கள் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்தி. அடுத்ததாக மன்னார்குடியில் மனிதநேய மருத்துவர் நம் எல்லோருடைய இணையங்களுக்கு இனிப்பான மாமனிதர் நம்முடைய ஐயா பாரதி செல்வன் அவர்களை மன்னார்குடியிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமை. அடுத்ததாக தஞ்சாவூரிலே அருந்தமிழ் புலவர் தமிழ் சேரனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா தமிழ் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே. அடுத்ததாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவன் திருமுருகன் அவர்களை திரையில்தான் நடிப்பான், வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு மொழியும் துடிப்பான். என் அன்பு இளவனை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்தி. அடுத்ததாக புத்துக்கோட்டையில் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையும். சிங்கப்பூர்லிருந்து வந்திருக்கவுல தேர்தலில் போட்டி. அடுத்ததாக கும்பகோணத்திலே என் ஆர்வீர் இளவல் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடையும். அடுத்ததாக பேராவூர்ணியில் என் ஆர்வீர் இளவல் அன்பு தம்பி ராஜாராம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையும். அடுத்ததாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை
அனீஸ் பாத்திமா அவர்களை பாபநாசம் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையும். திருவையாறு தொகுதியில் நம்முடைய தமிழினத்தில் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற இளம் விஞ்ஞானி என் ஆர்வியின் தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை திருவையாறு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல, இந்நாட்டு மக்களின் உங்களின் வேட்பாளர்கள், தமிழர்களுக்கான வேட்பாளர்கள். எங்களின் வெற்றி என் கட்சியின் வெற்றி அல்ல, இந்த இனத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி. அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழன், கரிகால் பெருவளத்தானின் பரம்பரைக்கு கிடைத்த வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் மீட்சி எழுச்சிக்கான வெற்றி. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் 5வது முறையும் களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல் தேர்வுக்கு எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டு விட மாட்டார்கள், வெற்றி பெற வைப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இந்த அன்பு செல்வத்திற்கு நம்முடைய பாட்டனார் கரிகால் பெருவளத்தான் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கிற திருமாவளவன் என்ற பெயரை சூட்டுகிறேன். திருமாவளவன்